எல்லாருக்கும் வணக்கம். நாம மார்னிங் வீடியோல டிஸ்கஸ் பண்ண மாதிரி ட்ரம்ப் ஈரானோட அந்த வார் அப்படிங்கிறது முடிவை நோக்கி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அதோட பாசிட்டிவ் இம்பாக்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்தது. மார்க்கெட் கிட்டத்தட்ட 1% கிட்ட இன்னைக்கு அப்பாகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நாம எதிர்பார்த்த அளவுக்கு ஏற்றம் மார்க்கெட்ல இல்ல அப்படின்னாலும் உலக லெவல்ல க்ரூட் ஆயில் பிரைஸோட விலை குறைஞ்சதுனால இன்ஃபிளேஷன் ஃபியர்ஸ் ஓவராலாவே கொஞ்சம் சப்டியூட் ஆயிருக்கு. சோ அது மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணிருக்கு. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிப்டி 1% ஏறினதுக்கான முக்கியமான காரணம் பேங்க் நிப்டி தான். பேங்க் நிப்டி 1.5% மேல இன்னைக்கு அப்பாகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கடந்த ஒரு வாரமா நெகட்டிவ்ல இருந்த பேங்க் நிப்டி இன்னைக்கு பாசிட்டிவ்ல வந்திருக்கு. அதுலயும் குறிப்பா ஐசிஐசிஐ பேங்க், HDFC, பெடரல் பேங்க், இந்த பேங்க்ஸ் எல்லாமே இன்னைக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நாம மார்னிங் வீடியோலயே ரெண்டு பேங்க் அவங்களோட புக் வேல்யூட கம்மியா இப்ப ரீசென்ட் டைம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஒன்னு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இன்னொன்னு சவுத் இந்தியன் பேங்க். ஆனா இந்த ரெண்டு பேங்க்லயுமே இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது இருந்தது. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் திரும்ப புக் வேல்யூக்கு மேல போயிடுச்சு. சவுத் இந்தியன் பேங்க்குமே 3% கிட்ட கெயின் ஆயிருந்தது. சோ அதனால இன்னைக்கு இந்த பேங்க்ஸ்ல நான் எந்த பர்ச்சேஸும் பண்ணல. நான் வாட்சஸ்ல போட்டு வச்சிருந்தேன். ஆனா எதிர்பார்க்காம பேங்க் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணதுனால இன்னைக்கு இந்த பேங்க்ஸ்ல எந்த பையிங்கும் நான் பண்ணல. ஆனா இந்த பேங்க் நிப்டியில நடந்த ஏற்றமும் நிப்டி 50ல நடந்த ஏற்றமும் ஒரு தற்காலிகமான ஏற்றமா தான் நான் பாக்குறேன். போர் பதற்ற சூழ்நிலை திரும்ப டெவலப் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த ரெண்டு இண்டெக்ஸ்லயுமே திரும்ப பிரஷர் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சோ திரும்ப இந்த பேங்க்ஸ் எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நான் கன்சிடர் பண்ண ஒரு செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி தான். ஐடி பீஸ்ல கொஞ்சம் குவான்டிட்டிஸ் மட்டும் நான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஐடி பீஸ் பார்த்தோம் அப்படின்னா 30,000 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே ஹவர் ஆயிட்டு இருக்கு. கடந்த ஒரு வருஷமாவே ஐடிபிஸ் அப்படிங்கிறது பிரஷர்ல இருக்கு. அதுவும் பிப்ரவரி ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் ஐடிக்கு ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டே தான் போயிட்டு இருக்கு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இவங்க எல்லாருமே அவங்களோட 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. சோ இதனால இந்த ஷேர்ஸையும் நான் அப்பப்ப எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ கன்சிடர் பண்றேன். இல்லனா ஐடிபிஸ ஓவராலாவே கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபேஸ்ல நான் அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து கோல்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டீஎஸ்கலேஷன் கமெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்ஃபிளேஷன் ஃபியர்ஸ்லாம் சப்டியூட் ஆகி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற டிஸ்கஷன் திரும்ப ஆரம்பிச்சதுனால திரும்ப ஒரு 1.5% கிட்ட இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏறி இருக்கு. $5,180 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில கோல்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டொமஸ்டிக் மார்க்கெட்லயுமே ஆபரண தங்கம் கிராமுக்கு $100 ஏறி $15,050 அப்படிங்கிற லெவல்ல சேல் ஆயிட்டு இருக்கு. சோ கோல்டோட அவுட்லுக் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி அனலிஸ்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 2025ல கோல்டு ஹிஸ்டரியிலே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ரேலி கொடுத்து முடிச்சிருச்சு. சோ இப்போதைக்கு இந்த ஃபேஸ் ஆஃப் டைம் அப்படிங்கிறது ஒரு இடைப்பட்ட ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ் தான். சோ இதுக்கு அடுத்து வர டெவலப்மெண்ட்ஸ்னால இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே கோல்டு $5,500 இருந்து $6,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ பர்சனலா நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா இந்த வார் எப்படி போகும், இன்ஃபிளேஷன் அமெரிக்கால இந்த வார்னால அதிகமாகுதா அப்படிங்கறத பொறுத்து தான் கோல்டோட ஜேர்னி அப்படிங்கிறது 2026ல இருக்கும். வார் சிச்சுவேஷன் வர்சன் ஆகி இன்ஃபிளேஷன் அதிகமாச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. அவங்க அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணாங்க அப்படின்னா கோல்ட்ல ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது வரும். பட் ஆனா இந்தியால அந்த கரெக்ஷனோட பாதிப்பு அதிகமா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ரூபா அதோட சேர்த்து கீழே விழுகும். சோ அப்படிங்கிறப்ப அது கிட்டத்தட்ட இந்தியன் மார்க்கெட்ல கொஞ்சம் ஈவன் அவுட் ஆயிடும். பட் வேர்ல்டு மார்க்கெட்லயே வச்சு பார்த்தோம் அப்படின்னாலுமே இந்த 2026 முழுக்க கோல்ட்ல ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஆனா என்னதான் இந்த இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகி அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணாலும் ஒரு வருஷம் கழிச்சோ இல்ல 2 வருஷம் கழிச்சோ அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை திரும்ப கட் பண்ணி தான் ஆகணும். அப்ப கோல்ட்ல திரும்ப ஒரு ரேலி வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். இதுக்கு முன்னாடி கோல்ட்ல ரேலி வரதுக்கு அந்த பீரியட் ஆஃப் டைமுக்கு முன்னாடி நம்மளால அக்குமுலேட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கோல்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நானுமே எப்பெல்லாம் கோல்ட்ல ஒரு டிப் நடக்குதோ அப்பெல்லாம் கோல்டு பீஸ் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கோல்டு பீஸ் $146 மேல இருந்தது. இப்போ $132 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வர்ஸ்ட் கேஸ்ல 125 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். சோ அந்த லெவலோ இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற லெவல்லயோ கன்சால்டேட் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கோல்டு பீஸை கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணி வைக்கிறதன் மூலமா ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள திரும்ப ஒரு கோல்ட்ல ஒரு ரேலி வரும்போது அது
நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு கோல்ட பொறுத்த வரைக்கும். அடுத்து இன்னைக்கு பேங்க் நிப்டி தவிர்த்து இன்னொரு செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஆட்டோ செக்டார் தான். நிப்டி ஆட்டோ வந்து 3% மேல அப்பா இருக்கு. பட் இந்த ஹைக்கையுமே நான் வந்து ஒரு டெம்பரரி ஹைக்கா தான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா இந்த நேச்சுரல் கேஸ் சப்ளை அப்படிங்கிறது ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஸோ இதனால ஆட்டோ காம்பனன்ட் ப்ரொடக்ஷன் பண்றதுல வந்து ஒரு ஸ்குவீஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சப் காம்பனன்ட்ஸ் பண்ற இந்த ஃபேக்டரிஸ்ல வந்து இந்த ஸ்குவீஸ் நடந்தது அப்படின்னா அது ஆட்டோ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே ப்ரொடக்ஷனை வந்து பாதிக்கிறது வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அடுத்தடுத்த வீக்ஸ்ல வந்து எப்படி ரோல் அவுட் ஆகும் அப்படிங்கறத பொறுத்து திரும்ப ஆட்டோ இண்டெக்ஸ்ல ஒரு பிரஷர் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. கடந்த ஒரு 10 நாளா ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது. நாம ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி சாம்பிள் ஃபெர்டிலைசர்ஸ் பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். நான் வந்து வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன், ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆச்சுன்னா வந்து பை பண்ணுவேன் அப்படின்னு. பட் ஆனா இப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்காம ஷேர் வந்து திரும்ப ஏறிடுச்சு, ஒரு 5% கிட்ட ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபெர்டிலைசர் செக்மெண்ட்ல இருக்கிற எல்லா ஷேர்ஸுமே இன்னைக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆர்சிஎஃப் ஷேர் பார்த்தோம் அப்படின்னா 17% கிட்ட அப்பா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து நேஷனல் கேஸ் சப்ளை ரெகுலேஷன் ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸ்ல 70% வந்து ஃபெர்டிலைசர் யூனிட்ஸ்க்கு கொடுக்க போறோம். அது வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸ் எவ்வளவு வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுல 70% நாங்க வந்து ஃபெர்டிலைசர் செக்மெண்ட்டுக்கு தரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் நியூஸ்னால தான் இன்னைக்கு கெமிக்கல் இந்த ஃபெர்டிலைசர் செக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. பட் இது எப்படி போகுது, அடுத்தடுத்த நாட்கள்ல எல்பிஜி ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்டாக் ரிலேட்டடா என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத பொறுத்து திரும்ப இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆகுதா அப்படிங்கிறத நாம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதுல வந்து இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த பேங்க்ல ஒரு 590 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃப்ராட் வந்து நடந்திருந்தது சண்டிகர்ல. இப்போ அதோட ஃபைனல் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்க இனிஷியலா எஸ்டிமேட் பண்ண 590 கோடி இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு 55 கோடி வந்து அவங்க செட்டில் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஓவராலா 645 கோடி வந்து அவங்க செட்டில் பண்ணிட்டோம். ஸோ அந்த இஷ்யூ வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஷேர்ல பெருசா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்ல. 67 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல வந்து இந்த ஷேர் இருக்கு. புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 54 55 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒரு அக்குமுலேஷன் ஜோன்ல இருக்கிறதா நான் வந்து பாக்குறேன். கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து நான் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து இன்னைக்கு இந்த வயர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபால் ஆயிருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல காப்பர் பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ அவங்களோட அந்த இன்புட் காஸ்ட் வந்து ரைஸ் ஆகுது. அதனால அவங்க மார்ஜின் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால பாலிகேப், கேஇஏ இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஷேர்ஸ் எல்லாமே 6% கிட்ட டவுன் ஆயிருக்கு. இதுல பாலிகேப்ல ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பிஇ வந்து 45க்கு மேல இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதுல எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. அடுத்து இந்தியா ஃபுல்லாவே இந்த எல்பிஜி சப்ளை கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது நியூஸ் ஆயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கமர்ஷியல் எல்பிஜி கடைகளுக்கு வந்து சப்ளை பண்றது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நிறைய டீலர்ஸ் வந்து நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அதனால ஹோட்டல் செக்மெண்ட்ல இருக்கிறவங்க பெங்களூர்ல வந்து கிட்டத்தட்ட ஹோட்டல்ஸ் வந்து நாங்க மூடுறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல நிறைய வந்து மெனுஸ் வந்து கட் பண்ணிருக்காங்க. ஹைதராபாத்லயும் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து வர மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது ஓவராலா ரெஸ்டாரண்ட்ஸையும் அதனால ரன் ஆகிற ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரியான செக்மெண்ட்டையும் வந்து பாதிச்சிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த தேவயானி இன்டர்நேஷனல், ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது எல்லாமே இன்னைக்கு பிரஷர்ல போயிருந்தது. அதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த எல்பிஜி சப்ளைல நடந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின் தான். ஆனா இந்த 3 ஷேர்லயுமே இப்போதைக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. ஸ்விக்கி, ஜொமேட்டோல எப்பவுமே வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது என்னோட ரேடார்லயே வந்து கிடையாது. அடுத்து சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க வந்து அந்த பிவிசி பைப் இதெல்லாம் வந்து பண்றதுல ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு அந்த ஷேர் வந்து 3% கிட்ட அப்பா இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட என் ப்ராடக்டான அந்த பிவிசி பிரைஸ் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஹைக் ஆயிருக்கு. ஸோ இதனால அவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு 3% கிட்ட ஷேரை வந்து ஏத்திருக்காங்க. பட் ஆனா அதோட பிஇ போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 60 பிஇ கிட்ட இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஷேர்ல எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. ஸோ பிஇ வந்து கொஞ்சம் கான்ட்ராக்ட் ஆகி ஷேர் வந்து கரெக்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல கம்பெனி, மார்க்கெட் லீடரா இருக்காங்க. அதுல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வருதா அப்படிங்கிறத நாம பொறுத்து இருந்தா பார்க்கணும்.
அடுத்து ரூபா வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கொஞ்சம் ரிகவரி ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சதுதான். 40 பைசா ரூபா வந்து ரிகவரி ஆகி 91.93 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. பினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க ஒவ்வொரு மணி நேரமும் ருப்பியை வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அது ருப்பியை வந்து ரொம்ப வந்து வீக்கன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. $93 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு. சோ அது போகாம தடுக்கிறதுக்கான வேலைகள் வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனா இந்த சிச்சுவேஷன் வர்சன் ஆச்சு அப்படின்னா 93 அப்படிங்கறத ரூபா வந்து போய் அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மூடுறதுனால ஏசியால இருக்கிற மற்ற கண்ட்ரிஸை விட இந்தியாவோட ட்ரேட் அப்படிங்கிறது ஹெவியாவே பாதிச்சிருக்கு. அதுக்கு ரெண்டு காரணங்கள். ஒன்னு, இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 20% மேல எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் நடக்குது. சோ அதனால அந்த எக்ஸ்போர்ட்ஸ்ல நமக்கு ஒரு அடி விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஆயில் இம்போர்ட்ல 50% கிட்ட நாம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் வந்து இம்போர்ட் பண்றோம். சோ அந்த சைடுமே நமக்கு வந்து பிரஷர் வந்திருக்கு. சோ இதனால ரூபா மேல திரும்ப வந்து பிரஷர் மவுண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாம முன்னாடி வீடியோஸ்ல பேசியிருக்கோம், இந்தியா இம்போர்ட் பண்ற பெரிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கோல்டு, க்ரூட் ஆயில், அதுக்கு அடுத்து ஃபெர்டிலைசர் தான். இப்ப இந்த லோக்கல் லெவல்ல நேச்சுரல் கேஸ் தட்டுப்பாட்டுனால ஃபெர்டிலைசர் கம்பெனிஸோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்றதுக்காக திரும்ப ஃபெர்டிலைசர் இம்போர்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது திரும்ப இந்த இம்போர்ட் பில்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இந்தியாவோட அந்த ட்ரேட் டெபிசிட்டை வந்து வைடன் பண்ணும். அதுவுமே ரூபா மேல பிரஷரை வந்து அடுத்தடுத்து போடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ ரூபால தொடர்ந்து பிரஷர் வந்து கண்டினியூ ஆகும். $93 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அடுத்து மார்க்கெட்ல பிப்ரவரியில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஐபி இன்ஃப்ளோ அப்படிங்கிறது 29,845 கோடியா இருக்கு. ஆக்சுவலி ஜனவரில இருந்ததை விட இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதே சமயத்துல எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் ரேஷியோ பார்த்தோம்னா 76% இருக்கு. நாம நேத்து வீடியோல தான் பேசியிருந்தோம், எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல எஸ்ஐபியை தொடர்ந்து பண்றது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முடிவா இருக்கும். நானுமே என்னோட எஸ்ஐபியை கண்டினியூ தான் பண்ணிட்டு இருக்கேன். எப்பெல்லாம் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டிராப் வருதோ அப்ப எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிட்டு நார்மலா பண்ற எஸ்ஐபியும் வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து கோல்டு இடிஎஃப்ல இன்ஃப்ளோ அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரியில 5,255 கோடி தான் வந்து நடந்திருக்கு. இதுவே ஜனவரியில 24,000 கோடி கிட்டே இருந்தது. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹையா இருக்கும்போது அவசரப்பட்டு இடிஎஃப் நிறைய வாங்குறாங்க. அதே சமயத்துல ஒரு கன்சல்டேஷன்லயோ இல்ல ஒரு கரெக்ஷன்லயோ இருக்கும்போது கோல்ட்லயே கூட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது குறையுது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறது லாங் டேர்ம்ல கோல்ட ஒரு நல்ல ஒரு டிஃபென்சிவ் அசெட்டா வந்து நம்ம போர்ட்ஃபோலியோல வச்சுக்கிறதுக்கு உதவும். அடுத்து நாடு ஃபுல்லா இருக்கிற எல்பிஜி சப்ளை வந்து சரி பண்றதுக்காக எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட வந்து இன்வோக் பண்றதா இந்தியன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து இன்காரோ அப்படிங்கிற கம்பெனியோட சேர்ந்து ஏஐ எனேபிள்ட் சப்ளை செயின் ஆபரேஷன்ஸ் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த ஷேர் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 52 வீக் லோ கிட்ட தான் இருக்கு. இப்போதைக்கு இந்த ஷேர்ல என்கிட்ட எந்த ஹோல்டிங்ஸும் கிடையாது. பட் ஆனா 1,250 ரூபாய் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் கீழே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஷேர்லயுமே வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோல நாம நிறைய ஷேர்ஸ் பத்தின டீடைலான விஷயங்கள் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி சர்வேட்ட செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.